நானும் மதுரைக்காரன் தான்டா. ஆலிங்கானா ஷூட்டுக்கு எப்ப பாரு லேட்டாவே வந்துகிட்டு இருக்கேன் அப்படி கூப்பிட்டு சொல்லிட்டு சத்தம் கேக்குது. எங்க இருக்க? ஏய் என்ன சத்தம்? கிளிகிளி சத்தமா கேக்குது. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. மலையாள பகவதி, மலையாள பகவதி. என்ன ஜக்கம்மா டூல் வேற மாதிரி இருக்கு. என்ன இவ்வளவு பெரிய ஜக்கம்மா டூலா? ஆமா, புது ஜக்கம்மா. ஜக்கம்மா வாக்கு சொல்ல ஜாமத்தில் வந்தாளையா. இது பழனி பாத யாத்திரைக்கு போகும்போது தட்டிக்கிட்டே டிஸ்டர்பன்ஸ் பண்ணி போவாங்க. இதாயா இருந்துச்சு, எடுத்துட்டு வந்தேன். இதுதான் இப்ப உடுக்க நம்பவே மாட்டேன். நம்மளால சர்வ் பண்ண முடியும். பேச்சுல இவ்ளோ ஆணவம், ஆணவம் இல்ல தைரியம், பிஹேவியர்ல திமிரு இல்ல துணிச்சல். இவ்ளோ மோசமா மாடுவேன் நினைச்சு கூட பார்க்கல. சுமதி, ஐ அம் நாட் பேட், ஐ அம் ஜஸ்ட் ஜக்கம்மா சொல். என்ன உடுக்கையா? சரி இந்த உடுக்கையை தூக்கி போட்டு வாங்க, விஷயத்துக்கு வாங்க. ஜக்கம்மா என்ன சொல்றான்னு கேட்கலையாப்பா? கேளுப்பா. ஆமா, என்ன இது? என்ன இது? இதனால என்ன கிடைக்க போகுது நமக்கு? ஜக்கம்மா உங்களை உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்கா. ஜக்கம்மா என்ன? எனக்கு இன்னும் ரெண்டாவது வீட்டுக்காரமாவா நல்ல விஷயம் சொல்றதுக்கு? சொல்லுங்க. ஜக்கம்மாவை நீ பலிக்காத. அப்புறமா ரத்த வாந்தி எடுப்போம், வகுத்தால போகும், எல்லாமே தெரியும். எல்லாம் போயிட்டு தான் இருக்கு. ஏற்கனவே மேல சொல்லுங்க. என்ன மேட்டர் சொல்லுங்க. உனக்கு ஜக்கம்மா குறி சொல்லணுமா வேணாமா? சொல்லுங்க. என்ன சொல்லுங்க. அடுத்த எலெக்ஷன்ல நீ பிஎம்ஆ மாறிடுதான். ஏற்கனவே ஏஎம் இருந்தோம். பிஎம்னா பிரைம் மினிஸ்டர். எஸ், டைரக்டா பிரைம் மினிஸ்டர் தான். ஏங்க கை வலிக்குது, தூக்கி போடலாம். ஓகே, இதே மாதிரி தான் ஜக்கம்மா ஒருத்தவங்க முதலமைச்சர் ஆக்க போறாங்களாம். 2024 எடப்பாடி ஐயா அரண்மனை ஏறுவார், செய்வார். அதையும் அந்த கட்சிக்காரங்க அவ்வளவு பவர் இருக்கா? ஆமா, ஏங்க பார்த்தது இல்லையா நீங்க? ஏடிஎம்கேன்னு தமிழ்நாட்டுல ஒரு கட்சி இருக்குங்க. இருக்கு. ஆமா, இருக்குது இல்ல? அந்த கட்சி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரையும் ஜோசியத்துல ஓடிட்டு இருந்தது. இப்போ ஜக்கம்மா சொல்ற குறியில தான் ஓடுது. ஜக்கம்மா சொல்ற குறியில ஓடுது. ஆமா, வர எலெக்ஷன்ல எடப்பாடி சீஃப் மினிஸ்டர் ஆயிடுவாராம். இத அந்த கட்சி தொண்டர்கள் எல்லாம் முதலமைச்சராக எடப்பாடி வருவார் என்று ஜக்கம்மா கூறியதாக மக்கள் கூறல, ஜக்கம்மா கூறுறாங்க. அதுதான் இங்க மேட்டர். ஜக்கம்மா கூறியதாக அங்க இருக்கக்கூடிய ஒருத்தர் குறி சொல்லியிருக்காருங்க. அவர் ஏதோ வயிற்று பசிக்கு ஏதோ கொடிலாம் கட்டி இருக்காங்க. ஏடிஎம்கே காரங்களை பார்த்தவுடன் ஒரு 200 ரூபாய்க்கு அடப்பு போட்டு ஜக்கம்மா சொல்றா அடுத்த ஆட்சியில் எடப்பாடி முதலமைச்சர். அவர் மனசுல என்ன நினைப்புனா, இதுக்கு முன்னாடி ஒரு மலையாள நம்பூதிரி ஒருத்தர் குறி சொல்லிட்டு இருந்தாரு. அதே மாதிரி இப்ப நம்மளும் குறி சொல்லி எடப்பாடிக்கு நம்ம தான் ஆஸ்தான ஜோசியர் ஆயிடலாம் அப்படின்னு நினைச்சிருக்காரு போல. ஆனா ஒயின் ஷாப் 12 மணிக்கு திறந்துருவாங்களே, அதனால ஒயின் ஷாப் திறந்துட்டா என்ன பண்ணுவாரு? 300 ரூபாய் வாங்கிட்டு போயிட்டாரு. அவ்வளவுதான். சரி, 150 ரூபாயா? ஒரு குட்டி நகைச்சுவையோட இன்னைக்கு ஷோவை தொடங்கிறீங்க. இன்னைக்கு ஆரம்பிக்கிறது அதிமுக கூதல்கள் தான் ஆரம்பிங்க. அதிமுகவுடைய நிலவரம் எப்படி போயிட்டு? அதிமுக என்ன கூதல்கள் நடந்திருக்கு அப்படின்னா, ஏற்கனவே பாத்தீங்கன்னா எடப்பாடிக்கும் நம்ம செங்கோட்டையன் இருக்கார்ல, அவருக்கு முட்டல் மோதல் நடந்திருக்குல ஃப்ரெண்ட்ஸ்ல 2 பேரும். அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கும் பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் அந்த மீட்டிங்க்கு போகாம டைரக்டா சட்டமன்றத்துக்குள்ள போயிருக்காரு. சரி, சட்டமன்றத்துக்குள்ள போயிட்டு என்ன பண்ணிருக்காரு? லேட்டா போயிருக்காரு. டைரக்டா இத பத்தி பேசும்போதே போயிட்டார். பட்ஜெட் சம்பந்தமா டைம் கீப்பிங்லாம் பண்றீங்களா? வேற லெவல் பா. பட்ஜெட் டைத்துக்கே டைரக்டா உள்ள போயிருக்காரு. அதிமுக மீட்டிங்ல கலந்துக்கலையா? அது மிகப்பெரிய குற்றச்சாட்டா அதிமுக உள்ள வெடிச்சிருக்கு. நேத்து எடப்பாடி அவருக்கு எனக்கு 1008 பிரச்சனை இருக்கும். இதே எங்க கேக்குறீங்க? கட்சிக்குள்ள பூசல்கள், பூச்சு வேலைகள், கட்டட வேலைகள், கண்ணாடி வேலைகள் நடந்துகிட்டு தான் இருக்கும். இதே கேக்குறீங்கன்னு சொல்லிட்டு நீங்க பார்த்தா இவர் வர மாட்டேங்கிறாரு. அவர் வர மாட்டேங்கிறாரு. சட்டமன்றத்தோட போன எபிசோட்லயே அவர் இந்த மாதிரி சொல்லிட்டு போனாரு. மறுபடியும் பாத்தீங்கன்னா பிரச்சனை போய் இருக்கு. இதுக்கு நடுவுல டிடிவி இன்னொரு பிரஸ் மீட் கொடுத்து செங்கோட்டையனுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. ஆமா, இப்ப இந்த வீணா போன அணிகள் ஃபுல்லா ஒண்ணா சேர்ற மாதிரி எடப்பாடிக்கு இதுல முகலாய பேரரசுல அந்த தோத்தவங்க பூரா ஒண்ணா சேர்ந்து ஜெயிப்பாங்க, டெல்லியை ஜெயிப்பாங்க. அது மாதிரி இவங்க டெல்லியை ஜெயிக்க போறாங்க. டெல்லி எங்க அதிமுக நாங்க மீட் எடுப்போம். எங்களுக்கு அவரு என்ன சொல்லியிருக்காரு? செங்கோட்டையன் கேட்டதுல என்ன தப்பு? அவர் ஏற்கனவே ஒரு மீட்டிங்ல தானே கடுப்பானாரு. யாருன்னா அந்த அத்திக்கடவு அவினாஷ் திட்டம் அம்மா பேர்ல தான் கொண்டு வந்தாங்க. எடப்பாடி பேர் வச்சுக்கிட்டாங்க. அத்திக்கடவுல அப்போதைக்கு ஏதாவது இளவலுக்கு மேண்டு பண்ணாரு. அது அம்மா போட்டோ இல்லன்னு ஏன் ப்ரோ நமக்கு சப்போர்ட் பண்றாங்க? ஏதாவது ஒரு இம்சையை வச்சு எலெக்ஷன் டயத்துல ப்ரோ இது ஏற்கனவே ப்ரீ பிளான்டு. அப்படியா? ஆமா, இவர் ஒரு மூத்த தலைவர் செங்கோட்டையன். எடப்பாடி சொல் பேச்சு கேட்பது கிடையாது. ஓபிஎஸ் விரட்டி விட்டாங்க. இப்ப செங்கோட்டையன் மூவ் பண்ணுவோம். இப்ப இவங்க ஓபிஎஸ் டீம் இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஓபிஎஸ் சார்ந்த ஆட்கள்லாம் இந்த சசிகலா இவங்க டிடிவி இவங்கலாம் சேர்ந்துட்டு செங்கோட்டையனை நம்ம பக்கம் இழுத்துக்கிட்டா கோவை இந்த சார்ந்த பெல்ட்டுகள்ல இவரை வச்சு பயன்படுத்தலாம். ஆமா, ஏற்கனவே கொங்கு பெல்ட் எடப்பாடியோட கை தான் ஓங்கி இருக்கு. அவங்களுக்குள்ள ஒரு இது கொங்கு பெல்ட் கோவை பெல்ட்ன்றா. ஓகே, ரைட். இந்த கோபிச்செட்டிப்பாளையம் இந்த சைடுல நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுக்கீங்களேன், அங்க எடப்பாடிக்கு வேற மாஸ் கிடையாது. ஏற்கனவே தெற்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் வெயிட்டா இருக்காரு. ஓகேவா? அது ஓபிஎஸ் வெயிட்டா தான் இருக்காரு. ஓபிஎஸ் வெயிட்டா இருக்காரு. அதாவது அவங்க கட்சி ஓட்டு இருக்குல்ல, அதுல அதெல்லாம் ஓபிஎஸ் பக்கம் தான் இருக்குது. இந்த பக்கம் மன்னார்குடி சைடுல இருக்கிறதெல்லாம் வழக்கம் போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இவங்க சைடுல தான் இருக்குது. மன்னார்குடி மாஃபியா பக்கத்துல எவ்வளவு மக்கள் தான் இருக்காங்க. யார் தான் நீங்க சப்போர்ட் பண்றாங்க? என்ன இப்ப பேசாம படத்துல வர மாதிரி ஒன்னாவது சேர்ந்து தொலைஞ்சு நீங்க என்னதான் ஜெயிப்பீங்கன்னு பாக்கலாம்னா, எடப்பாடி யாரையும் விட மாட்டேங்கிறாருங்க. விட்டா அவருக்கு அந்த தலைமை போயிருமே அப்படிங்கிற ஒரு முரட்டு இதுல இருக்காரு.
இந்த பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, எடப்பாடி நீ முதல்ல தயவு செஞ்சு பதவி விலகிக்கோ, உனக்கு வந்து அந்த சேலமா புறநகர் மாவட்ட செயலர் நீயே வச்சுக்கோ, வழக்கம் போல ஹைவேஸ் இதை கொடுத்துறோம், நீ அதுல என்ஜாய் அவர் பண்ணு. பொதுச் செயலாளருங்க, பொதுச் செயலாளரை எப்படி நீங்க வெளியே போக சொல்ல முடியும்? பொதுச் செயலாளர்னா கன்னியாகுமரியில வந்து ஒருத்தர் இருக்கணும், அதெல்லாம் இருக்குது. 60 எம்எல்ஏ கையில வச்சிருக்காரு, 62 எம்எல்ஏ வந்து பக்காவா வச்சிருக்காரு, கண்ட்ரோல் வச்சிருக்காரு, பெரிய விஷயம் இல்லையா? அவர் பிரஸ் மீட் கொடுக்கும்போது பின்னாடி திரும்பி பார்த்தா 10 பேர் தான் இருக்காங்க, அடிச்சு போயிடுறாங்க. 60ன்றாரு, 62ங்கறாரு, ரைட். இல்ல அதிமுகல இருந்து வெளியே துரத்தப்பட்ட குழந்தைகள் வந்து என்ன முடிவுல இருக்காங்க அப்படின்னா, செங்கோட்டையன் வெளியே இழுத்துருவோம், செங்கோட்டையன் நான் செவனின்னு கட்சியில தான் இருக்காரு. இப்ப என்ன கேட்டா செங்கோட்டையன் வந்து தேவையில்லாத மூவ் பண்றாரா, பேசாம ஒழுங்கா இருக்கலாம், இல்ல ஒரு 30 எம்எல்ஏ பிரிச்சு இதை காட்டுங்க, ஸ்ட்ரைக்க காட்டுங்க, ஸ்ட்ரைக் காமிச்சு எனக்கு 30 எம்எல்ஏ இருக்காங்க, எனக்கு ஒரு துணை முதலமைச்சர். ஏற்கனவே அதிமுக வந்து பல துண்டுகளை இப்ப இந்த மாதிரி தான் கொங்கு பெல்ட்லயே பாதியா பிரிஞ்சிருக்கு, மன்னார்குடி, சவுத், தேனி எல்லாம் பிரிஞ்சிருக்கு. ஒரு பிஸ்கெட்டை 2ஆ உடைக்கலாம், 3ஆ உடைக்கலாம், 52ஆ உடைக்கிறாங்க, நொறுக்கி வச்சிருக்காங்களே. சவுத் சைடுல இருக்கிற அதிமுக நண்பர்கள் எல்லாம் கொஞ்சம் சும்மா இருக்காங்க. அந்த மினிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து எனக்கு தான் கட்சி வேணும், எனக்கு தான் கட்சி வேணும் இருக்காங்களா அங்க மினிஸ்டர்ஸ்? அம்மா வந்து காளியம்மா கோயில் கூட்டி போய் சத்தியம் வாங்கி நீ தான் அடுத்த மினிஸ்டர், ஏமாத்தாதீங்கன்னு சொல்லி. நடுவுல விருதுநகர்ல வேற இன்னும் கொஞ்சம் பிரச்சனை, போஸ்டர் ஒட்டி பஞ்சாயத்து ஒட்டிக்கிற பாப்பாவும் இல்ல இவருமா தலைவர் ஜெயக்குமார், இது யாரும் அசைக்க முடியாத எக்கு கோட்டை. கை கொடுங்க, நாங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். எங்க கட்சியில ஈகோன்றதே கிடையாது. நீங்க பெரியவர், நான் பெரியவர், நீ சிறியவர், நான் பெரியவர், அந்த இதே கிடையாது. உடைக்க முடியாத ஒரு மாபெரும் இயக்கம், எஃகு போட்ட ஒரு இயக்கம்னா அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் தான். அப்படின்ற மாதிரி என்ன எக்கு கோட்டை புரியல. வெளி கட்சிக்காரனை போய் கேவலப்படுத்தி பேசினா, உங்க கட்சியிலேயே 150 பஞ்சாயத்துகளை வைத்துக் கொண்டு அடுத்த கட்சிக்காரனை போய் வம்புழுத்தினா அவங்க என்ன கேட்கிறாங்க? ஒரே கேள்வி, உங்க பில்டிங்கை சரி பண்ணுங்க, அடுத்து நீங்க வந்து வெளியே வந்து பேசலாம். எங்க பில்டிங் இருந்தா தானங்க சரி பண்றதுக்கு. 4 பக்கம் இருக்க 4 நாளுமே வந்து சிமெண்ட் மூட்டை தான் 5 கடை வேற மாதிரி போயிட்டு இருந்ததுன்னா, எடப்பாடி இந்த சார்ந்த ஆட்கள்லாம் வந்து ஒரு சபாநாயகரை வந்து என்ன சொல்லிருக்காங்க, நம்பிக்கை இல்லா தீர்மானம் வந்து சபாநாயகர் மேல போட போறோம், வந்து எங்களுக்கு ஃபேவரா இல்ல, ஒன் சைடா இருக்கீங்க. இதுல ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்ப வந்து இவங்க இந்த ஓபிஎஸ் இந்த ஒரு மாதிரி ஆட்கள்லாம் வந்து சப்போர்ட் பண்ணா என் கட்சி என் சேர்த்துக்கலாம். அப்படி சேர்த்துக்க எப்படி சேர்த்துக்க வருவாரு? சரி, ஓகே, இதுல வந்து முரண்பட்டாங்க அப்படின்னா அப்படியே கமிச்சு விட்டுறலாம். கட்சி என் கையில இன்னும் வசப்படியா இருக்குன்னு சொல்லி சீன் போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி இப்ப செங்கோட்டையெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சாருன்னு வைங்களேன், அப்படியே கிளம்பு, நீ கட்சி வந்து கட்சிக்கு வந்து கட்டுப்பட்டு இல்ல கட்டிப்பிடி வைத்தியம் தான் உனக்கு, கட்டி பிடிச்சிட்டு கிளம்புங்க. ஒண்ணு எலெக்ஷன் கிட்ட வரும்போது இந்த மாதிரி எல்லாம் மூவ் எடுக்கிறாரு, அதாவது சரியா இருக்குமா? எடப்பாடி ஸ்ட்ராட்டஜிங்க அது. இப்படி மூவ் பண்ணி தானங்க ஓபிஎஸ் எல்லாம் விரட்டி விட்டாங்க. ஓபிஎஸ்ஐ விரட்டி விட்டப்போ இதாங்க பண்ணாங்க. ஓபிஎஸ் தலைமையா வச்சு காமிச்சு அந்த அம்மாவை தள்ளி விட்டாங்க, சசிகலா காலி பண்ணாங்க. சசிகலா அம்மா போனதுக்கு அப்புறம் ஓபிஎஸ் காலி பண்ணி விட்டாங்க, கட்சியில இருக்க ஆளுகளை சேர்த்து. இந்த மாதிரி மூத்த உறுப்பினர் அந்த கட்சியில யாரெல்லாம் வலுவா இருக்காங்க எல்லாத்தையும் வெளில அனுப்பிச்சு விட்டு எம்ஜிஆர் மாளிகையில தனியா வந்து சேர் போட்டு காலட்டு உட்கார்ந்துட்டு இருக்க போறாரா? ஏற்கனவே கேட்கணும்ல, ஒண்ணு அவர் பேச்ச கேட்கணும், இல்ல வேற ஆள் பேச்ச இவர் கேட்கணும். தலைமையை முடிவு பண்ணுங்க. இந்த எலெக்ஷன்ல யார் தலைமையா இருக்க போறா? எல்லா இடத்துலயும் போய் அதிமுக மாதிரி ஒரு அசைக்க முடியாத கட்சி உலகத்திலேயே கிடையாது, அடுத்த கிரகங்கள்ல தான் இருக்கு. திருப்பி கண்டாதையா அதிமுக எதிராக கட்சி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கீழ இருக்கு ஜூபிட்டர் பைக்கா இந்த காமெடி தங்கத்துறை. ஜூபிட்டர்னா வேற கிரகம், வியாழன். அப்படியா? நான் என்னமோ இந்த ஜூபிட்டர்னா டிவிஎஸ் ஜூபிட்டர் நினைச்சேங்க. நீங்க டிவிஎஸ் ஜூபிட்டர் நினைங்க, கொஞ்சமா குடிக்கும் அப்படின்னு. கொஞ்சமா குடிக்குமா? குடிச்சதுதான் இப்ப பிரச்சனைங்கிற மாதிரி. ஓகே, இப்ப அந்த செங்கோட்டையன்ங்கிற துண்டு விழுகுமா விழுகாதாங்கிறது தான் இன்னைக்கு அதிமுகக்குள்ள வந்து ஒரு பெரிய, எனக்கு தெரியும் அவங்களுக்கு எல்லாம் ரிசல்ட் தெரியும், நமக்கு ரிசல்ட் தெரிய இன்னும் ஒரு மாசம் 2 மாசம் ஆகும். ரிசல்ட்டை செங்கோட்டையன் துண்டு வந்து எப்படி தெரியுமா, சுத்தி விட்டு துண்டு ஒரு தடவை தான் தவறுன்ற மாதிரி அவர் வந்து தூசியை தட்டிட்டு நான் ஓட்டு போடுறேன் இது என் கட்சின்ற மாதிரி போயிட்டாரு அவரு. இல்லங்க, அவர் வந்து தலைமையை கேட்டுக்கிட்டு இருக்காரு. வந்து எடப்பாடிக்கான ரோலை எனக்கு கொடுங்க, நானும் எடப்பாடி அளவுக்கு ஒரு வெல்த்தியான ஆளு, எனக்கும் பவர் இருக்கு, எனக்கும் வந்து கூட்டங்கள் இருக்கு, மதம் சார்ந்த இனம் சார்ந்த மக்கள் எல்லாம் எங்க பின்னாடி இருக்காங்க, கொங்கு பெல்ட் எல்லாம் இருக்கு, கொங்கு பெல்ட்டை எடப்பாடியை தாண்டி உடைக்கணும் அப்படின்ட்டு எடப்பாடியை வந்து கட்சிக்குள்ள இருந்து வளர்த்து விட்டதே பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் தான். புரியுது, இது வந்து அவருக்கே தெரியும், எனக்கு வந்து தலைமை பதவி வேணாம் அப்படின்னு நினைச்சிட்டு தான் அவர் வந்து சைலண்டா இருக்காரு. இல்லன்னா வந்து இவரோட மூத்த அமைச்சர் அவரு என்ன மோசம் பண்ண முடியுங்கிற மாதிரி, என்ன பண்ண முடியும், அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய் ஆகணும், இல்லன்னா வந்து வேற வழி இல்லையே அப்படின்ற இருக்காரு. நீங்க அதிமுக நீங்க எத்தனை தான் துண்டாவன உடைங்க, நாங்க சந்தோஷமா ஏத்துக்கிறோம், ஜாலியா இருங்க. அடுத்து வந்து அமமுக மாதிரி காமமுக என்ன மூக்கனாலும் நீங்க ரெடி பண்ணுங்க. வாழைப்பழ காமெடி ஐயா ஐயா அந்த மாதிரிலாம். அடுத்தது வந்து சீமான் அவர்களை வந்து மறுபடியும் வந்து முச்சந்தைக்கு இழுத்துருக்காங்க விஜயலட்சுமி அக்கா. சீமான் ஏற்கனவே முச்சந்தில தான் கத்திட்டு இருப்பாரு, அது நம்மளுக்கு தெரியுது. அந்த அக்கா வந்து மறுபடியும் ஒரு வீடியோ போட்டாங்க நேத்து. என்னோட கேஸ்ல சீமான் வந்து உச்சநீதிமன்றம் போய் விசாரணைக்கு வந்து ஒரு இடைக்கால தடை வந்து வாங்கினார் இல்லையா? அதுல வந்து வாங்கும்போது வந்து நீதிபதிகள் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி விஜயலட்சுமிக்கு ஒரு இழப்பீடு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. சீமானோட வழக்கறிஞர் சொல்றாங்க ஆமா நாங்க அதை தான் பேசிட்டு இருக்கிறோம், நாங்க உறுதியா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டர் வாங்குறாங்க. வெளியில வந்து சீமான் பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது நான் அப்படி ஒரு இழப்பீடுலாம் கொடுக்க போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போறாரு.
எனக்கு ஏதாவது இழப்பீடு கொடுத்துருக்காங்களா அப்படின்னு மீடியாவுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. இப்ப சீமான் கிட்ட நான் என்ன சொல்றேன்னா, பாலியல் தொழிலாளின்னு 14 வருஷமா என்ன சொன்னதுக்கு நான் விடவே மாட்டேன். டேய் சீமான், நான் வந்து உனக்கு வந்து தப்பானவளா, நீ என்ன வந்து இப்படி சொல்லியிருக்கியே, என்ன கொஞ்சம் சைலண்டா இருந்தானா வந்து நீ என் கோர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க, என்கிட்ட வந்து செட்டில்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்களா, நீ அதெல்லாம் பண்ணியா அப்படின்ற அளவுக்கு அவங்க கேட்டாங்க. நீ சீப்பா போட்ட பிளான நான் சீப்பா வச்சே முடிச்சிட்டேன்டாங்கிற மாதிரி நீ வந்து இப்ப அந்த செட்டில்மெண்ட் அக்கா கொடுக்கல. இப்ப அந்த அக்கா என்ன பஞ்சாயத்து பண்றாங்க, நீ செட்டில்மெண்ட் கொடுத்த இது பொய், இதெல்லாம் தாண்டி என்ன சொல்லுது, 15-16 வருஷமா என்னை வந்து நீங்க வந்து இப்படி தொழிலாளி பாலியல் தொழிலாளின்னு சொல்லியிருக்க, உங்க கட்சிக்காரங்க எல்லாம் சேர்ந்து நீ பாலியல் தொழிலாளி பட்டம் கட்டி என்னை வாழவே விடாம பண்ணிட்டீங்க, இதுக்கு நான் கேஸ் போட போறேன், நீ உன் புருஷனை வேணா இது வேணாம் நான் விட மாட்டேன். நீ வந்து எனக்கு கோர்ட்ல என்ன சொன்ன, காம்ப்ரமைஸ் பண்றேன்னு சொன்ன, காம்ப்ரமைஸ்க்கும் வரல. ஆனா வெளியில என்ன சொல்ற, நாங்க வந்து வெள்ளியங்க காசு வாங்கிட்டு அவங்க பண்றாங்கன்னு சொல்ற. உனக்கே தெரியும் நான் யாருன்னு, நான் எவ்வளவு கண்ணியமா வந்து உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன். வீடியோ அவனை விட மாட்டேன், சுப்ரீம் கோர்ட் போயே தீரும், உன்னை வந்து இன்னும் வந்து அசிங்கப்படுத்தியே தீருவேன். சுப்ரீம் கோர்ட் போய் ஸ்டே வாங்கினா என்ன, நான் வந்து இது வரைக்கும் அமெரிக்கா வரைக்கும் போய் உன்னை பஞ்சாயத்து பண்ணி சீமான் ஒருத்தர் தான் இந்த வேலையை அப்புறம் பார்த்துட்டு கருகலைப்பெல்லாம் பண்ணி பாலியல் தொழிலாளி என்னையவே சொல்றான். ஏடா நீ சொல்லிட்டாங்க இவன் வந்து ஏதோ கட்சி பேர்லாம் வந்து சொல்லிட்டு இந்த கட்சிலாம் வந்து சப்போர்ட் இருக்குன்னு, எனக்கு யாருமே இல்ல, வீட்டுல வந்து பாத்துக்கோ, நான் வந்து சாப்பிடறதுக்கே கஷ்டப்பட்டு தான் இருக்கேன், நீ என்கிட்ட இருக்கக்கூடிய நகை முதற்கொண்டு தூக்கி வச்சுட்டு எடுத்துட்டு போயிட்ட அப்படின்ற சூழல்ல நான் வேற எங்க தான் போய் முறையிடுறது, எனக்கு வந்து நான் கோர்ட்டுக்கு போவேன், நீ வந்து பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்ற அன்னைக்கு வாழ்க்கை கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். கொடுத்தாருன்னா இவர் வீடு இப்ப இருக்கிற வீட்டுல வந்து இவருக்கு வாழ்க்கை போயிடுமே. இல்ல அண்ணன் வந்து செய்த பாவங்கள் பின் துரத்தும், அது மாதிரி அண்ணனுக்கு ஜாலியா இருப்பாரு. அண்ணன் ஜாலியா தான் இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தா விஜயன்கா, இந்த பக்கம் பார்த்தா கையலண்ணி ஜாலியா இருக்காரு. உலகத்துல தப்பு செஞ்சதே வந்து ஆமா விரும்பி வந்தா நானும் போனேன், இதுல என்ன தப்பு இருக்கு, மனித வாழ்க்கையில இதெல்லாம் ஹியூமன் லைஃப் சைக்கிள் இதெல்லாம் சகஜம் தான். ஆனா வெளியே போய் அடுத்தவனை பூரா குறை சொல்றது, பாலின் சந்தைமைப்பு எவ்வளவு கேட்கறது, விவசாயத்தின் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளரா, தமிழர் என்னன்னு அர்த்தம் தெரியுமா, தமிழருடைய மரபு என்னன்னு தெரியுமா, அண்ணனுக்கு இதெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன் தலைவா. என்ன அக்காக்கு வந்து நியாயம் கிடைச்சே ஆகணும். நான் ஐ சப்போர்ட் வி சப்போர்ட். பேச வேண்டிய தக்காளி வேற எவ்வளவு தூரம் போகணும் தெரியுமா, தக்காளிக்கு எதுங்க ஒரு அடி தான் போகும், அதெல்லாம் கிடையாது. நாம் தமிழர் ஆட்சிக்கு வந்துட்டு 8 அடி 9 அடி போகும். தக்காளியை கிழிக்க போறாங்க. இறங்கிங்க தலைவா, உள்ள வந்து உங்களுக்கு அண்ணன் சைமன் இறங்குறாரு போல. வேணாம், நம்ம சோக்குல வரும். பால்ல புரத சத்து இருக்கு தெரியுமா, அப்பதான் கெட்டியா போகும். அப்ப நானும் அப்படி நிப்பேன். 4 கிட்ட நெருங்கிடுச்சு, மறுபடியும் வந்து வேற எது சாப்பிட்டாலும் லிக்விடா தான் போகும், பால் சாப்பிட்டா மட்டும் கெட்டியா போகும், ஏன்னா அதுல புரத சத்து இருக்கு. ரைட், இது யாருக்குமே தெரியாத விஜய் டிவி காமெடியா? ஏங்க சீமன் சொன்னதுங்க, அண்ணன் சொன்னதுங்க, அவரே அங்க இருந்தாங்க காப்பி அடிச்சு பேசிட்டு இருக்காரு. சரி ரைட் அண்ணா, இனிமே காப்பி அடிக்காதீங்க, சீக்கிரம் உங்க பஞ்சாயத்துகளை முடிங்க, இங்க எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கு, வீட்டுக்கிழமை பிரச்சனையை முடித்து கொண்டு வீரதீர வந்து உரிமையெல்லாம் நாங்க கேட்கணும்னு ஆர்வமா இருக்கோம். உறவுகள்லாம் சந்தோஷங்களா பகிரணும்னு நாங்க ஆசைப்பட்டு சீக்கிரம் பஞ்சாயத்தை முடிங்க. என் இனமே அப்படின்னு நீங்க பேசுற அந்த கையை அப்படின்னு முட்டி அடி தூக்குற அந்த போசலாம் வந்து நாங்க எப்போ பார்க்க போறோமோ. சரி ஓகே, அடுத்து நாய் வண்டி காமெடி பேசுங்க. நாய் வண்டி காமெடி. ஆமா, இன்னொருத்தர் வந்து அனுமதியே பெறாம வந்து போராட்டம் பண்ண போயிருக்காரு. அவரை வந்து சார் தயவு செஞ்சு சொல்றேன் வந்து வண்டியில இருக்குன்னு கூப்பிட்ட உடனே அப்படியா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நாய் வண்டியெல்லாம் நான் ஏற மாட்டேன் அப்படின்னு. இந்த வண்டியில ஏற மாட்டேன், இது நாய் ஏத்துற வண்டி, இந்த வண்டியில நாங்க சார் ஏத்த விட மாட்டோம் சார். பேட்டல் வண்டி உங்களுக்கு நாய் வண்டியா பெருசு? நீங்க அவர் சொன்ன ஒண்ணு உண்மையாலுமே சரிதான், நாய் வண்டியில தான் ஓகே. சம்டைம்ஸ் வந்து இடம் கிடைக்காம ஆதார பாக்குறதுக்கு வந்து மொச பிடிக்கிற மாதிரியே இருக்காரு. ஏங்க நீங்க என்னங்க பஸ்ல கவர்மெண்ட் பஸ்ல ஏத்துவாங்க, இல்லாட்டி இல்லங்க அது வந்து மனிதர்களுக்கு மொச பிடிக்கிற மாதிரி முடிஞ்சு வச்சிருக்காரு அண்ணன். இவரும் வந்து உண்மையாலுமே நாய் வண்டியா என்னன்னு சொல்லிட்டு கேமராமேன் திருப்புறாரு. அங்க பாத்தீங்கன்னா வந்து எப்பவுமே எடுத்துட்டு வர அந்த போலீஸ் வேன் இருக்குல்ல, கூண்டு போட்டுருப்பாங்க சைடுல, ஏதோ வந்து கோயம்புத்தூர்ல அந்த அம்மா போய் பேசாம வண்டியில ஏறி போறாங்க. நம்ம அக்கா வானதி அக்கா வண்டியில ஏறி போறாங்க. அவங்க உடனே எல்லாம் வாங்கி போலங்க. அவர் வந்து நீங்க யுவராண்டர் அரெஸ்ட் அப்படின்னு சொன்னா எங்க எல்லாத்தையும் முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்க, அப்பதான் நான் சொல்றதை கேட்கல, உங்களுக்கு வேற கேஸ் போட்டு ஏத்தி விட்டுற அப்படின்னு கேஸ் நம்பர் சொல்றாரு. இல்ல தலைவா, இது நல்ல ஒரு முக்கியமான கருத்து. இவங்கள பூரா காலையில பிடிச்சு கொண்டு போய் சாயங்காலம் 5:30 மணிக்கு விட்டுறாங்க. அது சாப்பாடு மதிய சாப்பாடு கொடுத்துறாங்க. பண்றாங்க. இவங்க அடுத்து வந்து ஒரு வாரத்துக்கு வந்து உள்ள வச்சோன்னு வைங்களேன், போராட்டம் பண்றாங்க, ஒரு வாரம் கல்யாண மண்டபத்துல அடைச்சு சாப்பாடு கொடுத்தோன்னு வைங்களேன், அப்பயாவது கொஞ்சம் திருந்து வாங்கலாம் பாப்போம். இல்ல இவங்க வந்து அனுமதி பெற்று போராட்டம் பண்ணலாம், யாரும் எதுவும் சொல்றது அதை விட்டுல இல்லாம பேரணியெல்லாம் போயிட்டு இருக்காங்க. தண்டனைகளை கொஞ்சம் அதிகப்படுத்திட்டா போராட்டங்களை குறைப்பாங்க தலைவா. பப்ளிக் நியூஸ் தான் தலைவா. காலைல ஒரு 8 மணிக்கு வேலைக்கு போனா 2 மணி நேரம் லேட் ஆச்சுன்னா 10 மணிக்கு போவேன், அவன் வேலையில எவனாவது மேனேஜர். ஆமா, கரெக்ட்டா பீக் டைம்ல நீங்க வந்து பேரணி போனா வேலைக்கு போறவங்க எல்லாம் வந்து டிஸ்டர்ப் ஆகாது. இல்ல பேரணி போறது தப்பு கிடையாது, ஒரு ஓரமா பண்ணிக்கோன்னு கவர்மெண்டே ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு போலீஸ் இப்ப சீமானுக்கு ஒரு கேஸ் போட்டு விட்டுருக்காங்க தெரியுமா, பாதுகாப்பு வேணும்னு கேட்டிருந்தாங்க சீமான் இது கூட்டத்துக்கு. அதுக்கு என்னன்ட்டாங்க, இனிமேல் இந்த மாதிரி கூட்டம் நடத்துறதுக்கு காசு தரணும் அப்படின்னு ஜட்ஜ் ஒருத்தர் போட்டு விட்டுருக்காரு. இந்த மாதிரி வேலைகளை பூரா பண்ணாதான் அதுக்கும் சேர்த்து எடுத்துட்டு வந்துருவார் பழைய. இல்ல இந்த இதான் தலைவா, இந்த அம்மா வானதி சீனிவாசனா இவங்க வந்து ஏறி பேசாம சரி கேஸ் போட்டுருன்னு சொல்லிட்டு ஏறி போறாங்க வண்டியில. இந்த பெருசு இருந்துகிட்டு என்ன பாத்தீங்களா, இது நாய் வண்டி, நீங்க மாடல்ஸ் எடுங்க, நாய் வண்டி, இதுல நாய் வண்டி ஆக்கம் இதெல்லாம் நான் ஏற மாட்டேன் அப்படின்றாரு.
பிளைட் கொண்டு வருவோமா, ஜெட் கொண்டு வருவோம், அந்த மோடி வாங்கியிருக்கல புது ஜெட், வேகமா போற ஜெட், பக்கத்துல ஸ்டேஷனுக்கு நடந்தே போயிடலாம். இவங்க எதுக்கு வண்டியை தூக்கிட்டு போறாங்க, இதுல பின்னாடி கல்யாண மண்டபத்துல அடைக்க போறாங்க. சரி ரைட்டு, இன்னும் நிறைய வருதுங்க ஜோக் வேணாம் ஜோக்லாம் வேணாம், ஜோக் வேணாம். 5 மணிக்கு முடிச்சிருவாங்க. இது இல்லாம அண்ணாமலை வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்து மது ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்த போராட்டத்தை கிளப்பி விட்டு ஏற்கனவே அதிமுக காலத்துல நடந்த ஊழல்களை பத்தி தெரியாம இன்னும் வந்து திமுகவை வம்பளுத்துக்கிட்டு இருக்காரு. இது இல்லாம விஜய் அண்ணாமலை எனக்கு டவுட், நீங்க இதுதான் அண்ணாமலை பேசினோடனே எனக்கு விஜய் கொடுத்த அறிக்கை தான் ஞாபகத்துக்கு. ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு, 2 பேருக்கு ஒரே ஆள் எழுதி கொடுக்குறாங்களா? ஈவினிங் உட்காந்து ஒரு ஹோட்டலில் ரூம் போட்டு 2 பேரும் உட்காந்து எழுதி அதை அப்படியே வந்து என்ன அப்படின்ற மாதிரி 2 பேரும் பேசிக்கிறாங்க. இவர வேற இழுக்கிறீங்க என்ன, ரஜினி வந்து இழுக்கிறீங்க, அவரு என்ன யோகா கிரியா யோகா அந்த மாதிரி போய்கிட்டு இருக்காரு. சரி ரைட்டு, இந்த மாதிரி அறிக்கைகள் பூரா ஒரே மாதிரி இருக்கு, பிஜேபி வாட விஜய் மேல அடிக்குது அப்படின்னு பெயிண்ட பூசி விட்டுட்டு விஜய் அவர்களுக்கு இன்னைக்கு ஷோ முடிங்க. வீடியோ பார்த்தாங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வாய்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நானும் மதுரக்காரன் தான்டா.